லாஸ்ட் 2 வீக்ஸா கொஞ்சம் எத்திக்கா தாங்க போகுது. ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே போகிறது இதே மாதிரி தான் இருந்துச்சு ரொட்டீனாக. இன்றைக்குமே அதே மாதிரி தான் சேலம்க்கு கிளம்ப வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரூமுக்கு வரவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்களும் வந்தோமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சேலம் கிளம்பிட்டோம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நல்ல சாங்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த டயர்ட்னஸ்க்கு அந்த சாங்ஸோட ஃபீல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. சேலம் ரீச் ஆனதுமே செம்ம டிராஃபிக்ங்க. ஒரு வழியாக பஸ்லேருந்து இறங்கி நாங்களும் போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இன்றைக்கி ஜூடியோ போகலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு காஸ்ட்யூம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்றனால நாங்கள் நியூ பஸ் ஸ்டாப்பில் இருக்க மேக்ஸ் ஸ்டோர் தான் விசிட் பண்ணியிருந்தோம். அங்கேயும் போய் ஃபைனலாக டாப்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓல்ட் பஸ்ன்னு போயிருந்தோம் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்ச்சேஸ்க்காக. இதுவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பர்ச்சேஸ் தான். அது என்னென்னு அப்படின்றது அடுத்த மினி வ்ளாகில் நான் ஷேர் பண்ணுறேன். அது எல்லாமே பர்ச்சேஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக டின்னர் வாங்கிட்டு ஓல்ட் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா கோட்டை மாரியம்மன் ஃபெஸ்டிவல் வருது, தேர் இழுக்கிறது. ஸோ அதனால் ரொம்ப டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. போயிட்டு கொஞ்சம் சாமியும் கும்பிட்டு நல்லபடியாக நாங்களும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரூமுக்கு வந்துட்டோங்க.